இப்போ நம்ம செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பார்க்குறோம். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டோட படிவம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து மொத்த கடனீந்தோருக்குள்ள ஃபார்மெட்டை படிச்சுட்டு அந்த ஃபார்மெட்டையும் இதை கம்பேர் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக மிஸ்டேக் விடுவோம். சரியா? இப்போ நம்ம வந்து செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டை பார்த்தீங்கன்னா மொத்த கடனீந்தோரில் எப்படி இருக்குது? இருப்பிக்கீழ் கொண்டு வரப்பட்டது எந்த சைடில் வருது? வரவு சைடு வருது. இருப்பிக்கீழ் இறக்கப்பட்டது எந்த சைடு வருது? பற்று பக்கம் வருது. அதே மாதிரி தான் இருப்பிக்கீழ் கொண்டு வரப்பட்டது வரவு சைடும், இருப்பிக்கீழ் இறக்கப்பட்டது பற்று சைடும். அப்போ ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். பற்பல கடனீந்தோருக்கும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கும் தொடக்க இருப்பு, அதாவது இருப்பிக்கீழ் கொண்டு வரப்பட்டது வரவு சைடும், இருப்பிக்கீழ் இறக்கப்பட்டது வந்து பற்று சைடும் இருக்கணும். சரியாம்மா? அதுக்கடுத்து பார்க்குறோம் ரொக்கம் வங்கி. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது. ஓகே, அதே தான் நம்ம இங்கேயும் பார்த்துருப்போம். ரொக்கம் செலுத்தியது, வங்கி காசோலை செலுத்தியது. அப்போ செலுத்தியது ரெண்டுமே எந்த பக்கம் இருக்குது? பற்று பக்கம். அப்போ இது செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுலேயும் எந்த பக்கம் இருக்குது? பற்று பக்கம்தான் இருக்குது. அதுக்கடுத்து பற்பல கடனீந்தோருக்கு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. இப்போ மறுக்கப்பட்டதுன்னு கொடுத்து நமக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா? அந்த ஆன்சர் தான் பற்பல கடனீந்தோர். ரெண்டு பக்கமும் இருக்கும். பற்பல கடனீந்தோர்னு பற்று பக்கமும் இருக்கும், பற்பல கடனீந்தோர்னு வரவு பக்கமும் இருக்கும். ஆனால் அதில் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது பற்று சைடு இருக்கும், ஏற்கப்பட்டது வரவு சைடு இருக்கும். வித்தியாசம் தெரியுதா? ஒரே தான். இந்த ரெண்டுமே ஆன்சர். இந்த பக்கம் ஆன்சர் வந்தால் பற்று பக்கம் ஆன்சர் வந்துச்சுன்னா மறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இதே இது வரவு சைடு வந்துருந்துச்சுன்னா ஏற்கப்பட்டதுன்னு அர்த்தம். புரியுதா? அவ்வளோ, வேறு எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான். இருப்பிக்கீழ் கொண்டு வரப்பட்டது தொடக்கம் வந்து வரவு சைடு, இருப்பிக்கீழ் இறக்கப்பட்டது பற்று சைடு. ரொக்கம் வங்கி செலுத்தியது. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது அப்படின்னா எந்த பக்கம் வரணும்? பற்று பக்கம் வரும். ஓகே, அதுக்கடுத்து இந்த பக்கமும் பற்பல கடனீந்தோர் இருக்கும், இந்த பக்கம் பற்பல கடனீந்தோர். ஆனால் புக்கில் பொறுத்தவரை ஏதாவது ஒன்று வரலாம், இல்லை சிலத்துக்கு ரெண்டு சேர்த்து வரலாம். அது மாதிரி மறுக்கப்பட்டதுன்னு இருந்துச்சுன்னா, அதாவது பற்று பக்கம் நீ ஆன்சர் எழுதுனேன்னா மறுக்கப்பட்டது. இதே இது வந்து வரவு சைடு இருந்துச்சுன்னா ஏற்கப்பட்டது. இது ரெண்டு இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த சம்மை போட முடியும். இப்போ அதுக்குரிய சம்மை பார்க்கலாமா? பின்வரும் விவரங்களிலிருந்து ரொக்க கொள்முதலை கணக்கிடவும். எடுத்துக்காட்டு 15 பார்த்தீங்கன்னா, பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கொள்முதலை கணக்கிடவும். எதை கணக்கிட சொல்கிறாங்க? மொத்த கொள்முதலை கணக்கிடவும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கணக்கு 5 மார்க் சம். ஓகேம்மா? இந்த 5 மார்க் சம்மில் எப்படி இருக்குன்னா, கடனீந்தோர் கணக்கும் சேர்ந்துருக்கு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டும் சேர்ந்துருக்கு. நம்ம ஃபார்மேட் படிச்சிருக்கோம். ஸோ இந்த சம்மை நீ பார்க்கும்போதே உனக்கு என்ன செய்யும், எப்படி அப்படின்னு சொல்லி புரியும். மிஸ் அதுக்கேற்றாப்புல உனக்கு சொல்லித்தரேன், புரியுதான்னு பாருங்கள். 2017 ஏப்ரல் 1 பற்பல கடனீந்தோர். இது என்ன கணக்கில் வரும் அப்படின்னா கடனீந்தோர் கணக்கில் வரும். சரியா? ஃபஸ்ட்டு இது வந்து என்ன கணக்கு? கடனீந்தோர் கணக்கு. கடனீந்தோர் கணக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இது பற்று பக்கம் வருமா வரவு பக்கம் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா வரவு சைடு வரும். கடனீந்தோர் கணக்கில் வரவு சைடு வரும். அடுத்து 2017 ஏப்ரல் 1 அன்று செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. இதுவும் என்னதுமா? தொடக்கம் சொல்லியிருக்கோம். அப்போ இது வந்து செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டில் வரவு சைடு வரும். ஓகேயா? அதுக்கடுத்து கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம். செலுத்திய ரொக்கம் எந்த பக்கம் வரும் அப்படின்னா கடனீந்தோருக்குன்னு இருக்கா? அப்போ கடனீந்தோர் கணக்கில் பற்று பக்கம் வரும். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது. செலுத்தியது அப்படின்னு சொன்னால் எந்த பக்கம் வரும்? செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்று பக்கம் வரும். ஏன்னா நம்ம வந்து ஃபார்மேட்டை பாருங்கள். ரொக்கம் வங்கி செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது அப்படி கொடுத்துருக்காங்களா? அப்போ செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் வந்து நம்ம எந்த பக்கம் போடணும்? பற்று பக்கம் போடணும். அதுக்கடுத்து கொள்முதல் திருப்பம். கொள்முதல் திருப்பம் எங்கே படித்தோம்? கடனீந்தோர் கணக்கில் பற்று பக்கம். ரொக்க கொள்முதல் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கொள்முதல் ரொக்க விற்பனையிலேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து மொத்த
கொள்முதல் கண்டுபிடிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து 2018 மார்ச் 31 கடனீந்தோர். அப்போ கடனீந்தோர் கணக்கில் பற்று பக்கம் போடணும். அதே மாதிரி செலுத்துக்குரிய மாற்றுச்சீட்டு 2018ன்னு சொல்லும்போது செலுத்துக்குரிய கணக்கில் பற்று பக்கம் போடணும். இப்போ நம்ம கணக்கை அழகாக 2ஆக டிவைட் பண்ணி பிரிச்சுட்டோம். இனிமேல் அதுக்குரிய சம்மை நம்ம போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சம் போட்டு பார்க்கலாம் நோட்டில். நம்ம இப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 15 பேஜ் நம்பர் 20 பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே என்ன செய்யணும், இது மாதிரி 2 சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டும் மொத்த கடனீந்தோரும் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு தான் எப்போவுமே செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்ப்பா, மொத்த கடனீந்தோர் கண்டுபிடிக்கணும். அப்போ கடனீந்தோர் கண்டுபிடிச்ச பிறகு தான் மொத்த கொள்முதல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம கணக்கில் வரிசையாக கொடுத்துருக்காங்களா, நம்ம மிஸ் பண்ணிடாமல் நம்ம எப்படி எழுதணும்னா வரிசையாக எழுதிடும். என்னென்ன இருக்கோ அது மாதிரி எழுதலாம். இப்போ நான் எழுதுகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 2017 ஏப்ரல் 1 அன்று பற்பல கடனீந்தோர். அப்போ கடனீந்தோர் கணக்கு நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 75,000 இருக்குது. அந்த 75,000 எடுத்து எழுதிட்டு அதுக்கடுத்து 2017 ஏப்ரல் 1 அன்று செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு தொடக்கம் எந்த பக்கம் வரும்னு சொன்னோம், நம்ம வரவு சைடு வரும்னு சொன்னோம். அப்போ இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ அமௌண்ட்டு, 60,000 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம் எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனீந்தோருக்கு. அப்போ கடனீந்தோர் கணக்கு போயிடு. செலுத்தியது அப்படின்னா எந்த பக்கம் வரும், பற்று சைடு வரும். எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்க்குறோம், 3,70,000. சரியாம்மா? அப்போ 3,70,000 எழுதியாச்சு. அதுக்கடுத்து செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செலுத்தியதெல்லாம் எந்த பக்கம் வரும்னு பார்த்தோம், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டில் பற்று பக்கம் வரும்னு பார்த்தோம். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு பற்று பக்கம் என்னது, எவ்வளோ ரூபாய் வருது, 1,00,000. ஓகேயா? அதுக்கடுத்து கொள்முதல் திருப்பம் எங்கே வரும் அப்படின்னு பார்க்குறோம். கொள்முதல் திருப்பம் எந்த சைடு வரும்ப்பா, கடனீந்தோர் கணக்கில் பற்று பக்கம் வரும். எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 வருது. கொள்முதல் திருப்பம் 15,000 போட்டாச்சு. அதுக்கடுத்து ரொக்க கொள்முதல் வராது. அதுக்கடுத்து 2018 மார்ச் 31 கடனீந்தோர் எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்று பக்கம் வரும். கடனீந்தோர் எந்த பக்கம் வருது, பற்று பக்கம் வருது. அப்போ கடனீந்தோர் கணக்கில் பற்று பக்கம் நம்ம இந்த அமௌண்ட் எழுதிடுறோம். அமௌண்ட் எவ்வளோ எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 எழுதிடுறோம். அதுக்கப்புறம் அடுத்து கீழே 2018 மார்ச் 31 செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80,000 கொடுத்துருக்காங்க. அந்த 80,000 இந்த இடத்துல எழுதிடுறோம். ஓகே, இது கரெக்டாக ஆகுதான்னு பார்த்து. ஓகே, நம்ம இப்போ புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து எழுதியாச்சு. இனிமேல் ஃபஸ்ட்டு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்ப்பா, மொத்த கடனீந்தோர் கண்டுபிடிக்கணும். இப்போ செலுத்தற்குரிய இது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த பக்கம் டோட்டல் அதிகமாக, ஃபஸ்ட்டு எந்த பக்கம் எழுதியிருக்கோன்னு பார்க்குறோம். எந்த பக்கம் எழுதியிருக்கோம், பற்று பக்கம் எழுதியிருக்கோம். அப்போ இங்கே ஒரு கோடு போட்டு பற்று சைடை முடிக்கிறோம். இந்த பக்கமும் முடியுது. எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் வருதுமா, 1,80,000. அப்போ இந்த 1,80,000 எடுத்து எழுதிடுறேன். இதே அமௌண்ட்டை கொண்டு வந்து இங்கேயும் 1,80,000 எழுதிடுறேன். இங்கே 60,000 தான் இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு கிடைக்கணும், இன்னும் 1,20,000 கிடைக்கணும். அப்போ தான் டோட்டல் கரெக்டாக இருக்கும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேம்மா, 1,20,000 போடுறேன். இந்த ஆன்சருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்பல கடனீந்தோர்னு போடுறோம். மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு என்ன செய்யுதாப்பா, ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டால் எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும். அதாவது வரவு சைடில் இருக்கிற ஆன்சர் பற்று சைடு வரும். பற்று சைடில் இருக்கிற ஆன்சர்
வரவு சைடு வரும். ஓகே, இப்போ செலுத்தியது, அதாவது இந்த பக்கம் ஆன்சர் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு எங்கே எழுதிடுவோம், இந்த வரவு சைடு எழுதியிருப்போம். இப்போ பற்பல கடனீந்தோர்னு எழுதியிருக்கோம். மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. அப்போ இந்த 1,20,000 எந்த சைடில் எழுதுவோம், இந்த இடத்துல கொண்டு வந்து எழுதுவோம். 1,20,000 எழுதியாச்சா? திருப்பி என்ன செய்யணும், எந்த பக்கம் டோட்டல் அதிகம், எந்த பக்கம் லைன் அதிகமாக இருக்குது, பற்று சைடு. இப்போ பற்று சைடில் லாஸ்ட்டில் ஒரு 2 கோடு போட்டுக்கிறோம். அமௌண்ட்டு பார்க்குறோம், இந்த சைட்லேயும் அதே மாதிரி கோடு போட்டுக்கிறோம். அமௌண்ட்டு பார்க்குறோம். அமௌண்ட்டு பார்க்கும்போது எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பற்று சைடில் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,55,000 வருது. 5,55,000 வருது. இதே அமௌண்ட்டை கொண்டு வந்து நம்ம இங்கேயே எழுதிடுறோம். 5,55,000 எழுதிடுறோம். கணக்கில் எவ்வளோ இருக்குது, 75,000 இருக்குது. அப்போ இன்னும் எவ்வளவு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தேன்னா நம்ம வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல மைனஸ் பண்ணி காட்டுறேன். 5,55,000 75,000லேருந்து மைனஸ் பண்ணுறோம். 0 0 0, இங்கே 0க்கு 0 போயிடுது. இங்கே 5 இருக்குது, கீழே 7 இருக்குது. இங்கே எது கடன் வாங்கினா 15. 15ல் 7 போக எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். 15ல் 7 போக எவ்வளவுப்பா, 8. இங்கே எத்தனை இருக்குது, இங்கே கடன் கொடுத்துட்டோமா. இப்போ இங்கே என்ன இருக்குது, 4. அந்த 4 அப்படி இறக்கிட்டோம். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு, 4,80,000 கிடைக்குது. உடனே இதுக்கு ஒரு பாக்ஸ் போடுறோம். இந்த கணக்குக்கு இதுக்கு ஆன்சர் என்னது, கடன் கொள்முதல் அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேயா? இப்போ இதையும் கண்டுபிடிச்சிட்டோம், இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மொத்த கொள்முதல் கண்டுபிடிக்கணும். மொத்த கொள்முதலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த கொள்முதல் ஈக்குவல் டு ரொக்க கொள்முதல் ப்ளஸ் கடன் கொள்முதல். கணக்குலேயே நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, ரொக்க கொள்முதல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா, 3,20,000 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கடன் கொள்முதல் எவ்வளோ கொடுத்துருக்கோம், இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், 4,80,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மொத்த கொள்முதல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சம். கண்டிப்பாக இந்த சம்லாம் 5 மார்க் சம் கேட்பாங்க. கண்டிப்பாக நீ வந்து எதிர்பார்க்கலாம். என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மொத்த கடனீந்தோர் அது மாதிரி ஒரு மாடலாவது, இந்த செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு மொத்த கடனீந்தோர் இதிலிருந்து ஏதாவது ஒரு கணக்கு பப்ளிக்கில் அல்லது குவார்ட்டர்லி ஆஃபர்லி எல்லா எக்ஸாம்லேயும் நீ வந்து இந்த ஒரு 2 மாடலில் ஒரு மாடலை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதை நல்லா கற்றுக்குங்க. தேங்க்யூ.